நிறைய பேருக்கு எருமை கடை இந்த சைஸ்ல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. சரிங்க. எல்லாமே வந்து இது மாதிரி சைஸ் வராதுங்க. இதெல்லாம் வந்து சின்ன கடையில பால் கொடுப்பாங்க. சரிங்க. கறந்து சின்ன பக்கெட்ல ஊத்தி வைப்பாங்க. பால் குடிக்குங்க. அந்த அளவுக்கு பால் கொடுத்து வளர்ந்தாலும் இந்த மாதிரி வருங்க. என்ன ரேட் வருதுங்க? நீங்க ஹரியானா போட்டு எடுக்கணுங்க. அங்கெல்லாம் போனா இந்த சைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க. சரிங்க. 7 லட்சத்துக்கு? ஆமா, அங்க இருந்து எடுத்து 2 லட்சம் ரூபாய் செலவாகும். சரிங்க சரிங்க. நம்ம இங்க இருந்து போய் பார்க்க செலவு 1 லட்சம் கிட்ட 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அது மாதிரி எடுத்து வந்தோம். நம்ம இது குடுக்கறது நம்ம பிரீடிங்கா வச்சிருக்கோம். பிரீடிங்க்கு தான். ஆமா. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே இங்க லோக்கல்ல இருந்து வந்தாங்களா இல்ல எப்படிங்க? இல்லைங்க, திருச்சியில இருந்து கொண்டு வந்தாங்க. திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. கொண்டு வந்தாங்க. அடுத்து பொள்ளாச்சியில இருந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆனமலை அந்த பக்கம் இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த பெருந்தோர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் கொண்டு வராங்க. சென்னையும் பிடிச்சிக்குது. சரிங்க. இன்னொன்னு கொண்டு வரவங்க வந்து கரெக்டா நசித்து இருக்கான்னு பார்த்து கொண்டு வரணும். மீட் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. இது பிறக்கிற கண்ணுகளுக்கு, இதுக்கு பிறக்கக்கூடிய கண்ணுகள் கிடாரி கண்ணுல இருந்தா தலைச்சில ஒரு 6 லிட்டர் வரைக்கும் வரும். ஒரு நேரத்துக்கு 6 லிட்டர். நேரத்துக்கு 6 லிட்டர். நாட்டு எருமைக்கும் முறாவுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கறவை திறன் தான். நாட்டு எருமை கம்மியா கறக்குமுங்க. கம்மியா நாட்கள் தான் கறக்கும். முறா போறது 1 வருஷம் 1.5 வருஷம் கறக்கும். சரிங்க. சென்னையாயும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் வரைக்கும் கறக்குங்க. அதாவது தமிழ்நாட்டுல இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய முறாங்கிறது ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரேருங்க இது இருக்குது. செலவு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஆகுங்க? செலவுங்கிறத நம்ம பாக்குறது இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு வைக்க வேண்டியதானுங்க. செலவு பார்த்து வச்சோம்னா நம்ம இதை வச்சிருக்க முடியாது. எருமைக்கு வந்து கர்ப்பப்பை அமைப்பு வந்து செம்ம பலூன் டைப்ல இருக்குங்க. சரிங்க. நம்ம லேயர் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க. சரிங்க. அதனால அந்த செம்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நீந்தி போறது கிடையாது. ஊசி போறதை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் கெடா போடுங்க. யாரா இருந்தாலும் எருமைக்கு கெடா போட்டீங்கன்னா சென நின்னுக்கு. சென நிக்கிற கம்ப்ளைண்டே வராது.